வணக்கம் அன்பு செல்ல குட்டிகளா, நான் உங்கள் மதன் மாமா. நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது எங்களுடைய வீட்டிலே நாங்கள் சில பயன்களுக்காக வளர்க்கின்ற விலங்குகள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா குட்டிகளா? எல்லோரும் மாமாவோடு வீட்டு விலங்குகள் பற்றி பார்ப்பதற்காக தயாராக இருக்கின்றீர்களா? வாருங்கள், நாங்கள் இப்பொழுது வீட்டு விலங்குகள் பற்றி பார்ப்போம். முதலாவது பசு. என்ன விலங்கு குட்டிகளா இது? பசு. சொல்லுங்க. பசு. ரைட். பசு எங்களுக்கு என்ன தரும்? பசு எங்களுக்கு பால் தரும். பசு எங்களுக்கு என்ன தரும்? பசு எங்களுக்கு பால் தரும். அடுத்து இது என்ன குட்டிகளா? காளை மாடு. சத்தமா சொல்லுங்கோ. காளை மாடு. கேட்கல மாமாக்கு? காளை மாடு. காளை மாடு ஏன் வளர்க்கப்படுகின்றதுன்னு சொன்னால், மாட்டு வண்டில் இருக்குத்தானே, மாட்டு வண்டிலை இழுப்பதற்காக, வயலிலே உழுவதற்காக என்று பல பயன்களுக்காக இந்த காளை மாட்டை பயன்படுத்துவார்கள். அடுத்து இது என்ன குட்டிகளா? எருமை மாடு. என்ன குட்டிகளா இது? எருமை மாடு. எருமை என்று சொல்லுவார்கள். எருமை மாடு. எருமை மாட்டு பால் நல்ல ஆரோக்கியமான பால் என்று சொல்லப்படுவதனால கூடுதலாக எருமை மாட்டினை பாலுக்காகவும் வேறு சில தேவைகளுக்காகவும் வளர்க்கின்றார்கள். அடுத்து என்ன இது குட்டிகளா? நாய். அடுத்து இது என்ன குட்டிகளா? நாய். கட்டிக்கார குட்டிகள். என்ன இது? நாய். உங்களுக்கு தெரியும் என்ன? வீட்டில் என்னத்துக்காக நாய் வளர்க்கிறார்கள்? செல்ல பிராணியாக வளர்க்கின்றார்கள். வீட்டை காவல் காப்பதற்காக வளர்க்கின்றார்கள். வெளிநாடுகளிலே மிகவும் செல்ல பிராணிகளாக வளர்க்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகள் போல வளர்க்கின்றார்கள். என்ன குட்டிகளா இது? பூனை. சரியா சொன்னீங்கள். என்ன குட்டிகளா இது? பூனை. சுத்தமாக சொல்லுங்க. பூனை. பூனை ஏன் வளர்க்கப்படுகின்றது? கூடுதலாக பூனை செல்ல பிராணிகளாக வளர்க்கின்றார்கள். வெளிநாடுகளிலே இந்த பூனையை மிகவும் செல்ல பிராணிகளாக வளர்க்கின்றார்கள். அடுத்து ஆடு. என்ன குட்டிகளா இது? ஆடு. சத்தமாக சொல்லுங்கோ. ஆடு. கட்டிக்கார குட்டிகள். ஆடு ஏன் வீடுகளில் வளர்க்கப்படுகின்றது? ஆடு இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது. என்னதுக்காக வளர்க்கப்படுகிறது? இறைச்சிக்காக கூடுதலாக வீடுகளிலே வளர்க்கின்றார்கள். அடுத்து செம்மறி ஆடு. அடுத்து என்ன குட்டிகளா இது? செம்மறி ஆடு. செம்மறி ஆடு. செம்மறி ஆடு வளர்க்கப்படுவதற்கான காரணம், அதனுடைய ரோமத்தை எடுத்து ஆடைகளை தைப்பதற்காகவும் வேறு சில தேவைகளுக்காகவும் வளர்க்கிறார்கள். இது என்ன குட்டிகளா? குதிரை. சத்தமா சொல்லுங்கோ. குதிரை. கேட்கல மாமாக்கு? குதிரை. குதிரை ஏன் வளர்க்கப்படுகின்றது? வீடுகளிலே அதிகமாக வளர்க்கப்படுவது ஒன்று பயணம் செய்வதற்காக, இரண்டாவது ஓட்டப்பந்தயங்கள், அதாவது குதிரை ஓட்ட பந்தயங்களில் பயன்படுத்துவதற்காகவும் வீடுகளிலே இன்று குதிரை வளர்க்கப்படுகின்றது. வெளிநாடுகளிலே இது அதிகமாக இருக்கின்றது. அடுத்து கழுதை. என்ன குட்டிகளா இது? கழுதை. சத்தமா சொல்லுங்க. கழுதை. ஏன் இந்த கழுதை வளர்க்கப்படுகின்றது வீடுகளிலே? பொதி சுமப்பதற்காக கூடுதலாக வளர்க்கின்றார்கள். கழுதை என்னத்துக்காக வளர்க்கின்றார்கள்? பொதி சுமப்பதற்காக வளர்க்கின்றார்கள். அடுத்து என்ன குட்டிகளா இது? முயல். என்ன குட்டிகளா இது? முயல். சத்தமா சொல்லுங்கோ. முயல். முயல் ஏன் வளர்க்கப்படுகின்றது? செல்ல பிராணியாக. என்ன கூடுதலாக வீட்டிலே முயலை செல்ல பிராணியாக வளர்க்கின்றார்கள். சிலர் முயலை வளர்த்து அதனை விற்பனை செய்து அதிலிருந்து வருமானமும் ஈட்டிக்கொள்கின்றார்கள். இது என்ன? பன்றி. என்ன குட்டிகளா இது? பன்றி. சத்தமா சொல்லுங்க. பன்றி. கூடுதலாக இன்று பன்றி என்னத்துக்கு வழங்கப்படுகிறது? இறைச்சிக்காக கூடுதலாக வீடுகளிலே வளர்க்கப்படுகின்றது. பன்றி இனத்துக்காக வளர்க்கப்படுகின்றது. இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றது. அடுத்து இது வீட்டு விலங்கிலே உள்ள பறவை இனத்துக்கு சேர்ந்தது. சேவல். என்ன குட்டிகளா இது? சேவல். சத்தமா சொல்லுங்க. சேவல். என்னது குட்டிகளா? சேவல். கூடுதலாக சேவல் என்னதுக்காக வளர்க்கின்றார்கள்? இறைச்சிக்காக வளர்க்கின்றார்கள். என்னதுக்காக வளர்க்கின்றார்கள்? இறைச்சிக்காக வளர்க்கின்றார்கள். அடுத்து கோழி.
என்ன குட்டிகளா இது? கோழி. சத்தமா சொல்லுங்கோ. கோழி. கெட்டிக்கார குட்டிகள். என்னது? கோழி. கோழி என் வீட்டில் வளர்க்கப்படுகின்றது. கெட்டிக்கார. முட்டையிடுவதற்காக வளர்க்கப்படுகின்றது. குஞ்சு பொரிப்பதற்காக வளர்க்கப்படுகின்றது. ஆகவே இன்று எல்லோருக்கும் பிடித்த உணவாக முட்டை இருக்கின்றது. அந்த முட்டையை தருவது இந்த கோழி தான். அடுத்து வாத்து. என்ன குட்டிகளா இது? வாத்து. என்ன குட்டிகளா இது? வாத்து. வாத்து அழகுக்காகவும் அதே நேரம் ஒரு செல்ல பிராணியாகவும் கூடுதலாக வீட்டிலே வளர்க்கப்படுகின்றது. என்ன குட்டிகளா இது? கிளி. என்ன குட்டிகளா இது? கிளி. சத்தமா சொல்லுங்கோ. கிளி. கெட்டிக்கார குட்டிகள். என்ன இது? கிளி. கிளி என் வீட்டில் வளர்க்கப்படுகின்றது. என்ன கிளி வீட்டில் வளர்த்தால் அதை பார்க்க அழகாக இருக்கும். சில நேரங்களிலே சில வீடுகளில் இருக்க கிளி பேசும். அதை கிளி பேச்சு என்று சொல்வார். கிளி பேசும். அதற்காக வீடுகளிலே கிளியை வளர்க்கின்றார்கள். சரியா குட்டிகளா? என்னோடு சத்தமாக சொன்னதுக்காக நன்றிகள். உங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் இதோ. நன்றி குட்டிகளா. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மதன் மாமா. மறக்காமல் அம்மாவை கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி.